فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا ان اصدق حديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தப-தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நான் பின்பற்றுகிற இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகள் குறித்து எவ்வளவு வலியுறுத்தி சொல்லப்பட்டுள்ளதோ அதே போல ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் குறித்தும் ஏராளமான வழிகாட்டுதல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழுகிற நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழுகிற பொழுது நாம் ஒவ்வொருவரும் மற்ற மக்களிடத்திலே, நம்முடைய பெற்றோர் இடத்திலே, நம்முடைய பிள்ளை இடத்திலே, நம்முடைய நண்பர்கள் இடத்திலே, நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே, இன்னும் நாம் யாரையெல்லாம் சார்ந்திருக்கிறோமோ அந்த மக்களிடத்திலே, இன்னும் சொல்ல போனால் நாம் எந்த வீட்டில் வசிக்கிறோமோ அதிலே அருகிலே இருக்கிற அண்டை வீட்டாரிடத்திலே, இப்படி எல்லோரிடத்திலும் எவ்வாறு அதற்கான உரிமைகளை நீங்கள் தர வேண்டும் என்று சொல்லி ஏராளமான வழிகாட்டுதலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லி காட்டுகிறான். அதிலும் குறிப்பாக இன்றைக்கு பெற்றோர் குறித்து, பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று அதிகமாக தெரிந்து அதன்படி செயல்படுகிற நாம், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று மனைவி விஷயத்திலே அறிந்திருக்கிற நாம், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்று அறிந்திருக்கிற நாம், நண்பர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்று அறிந்திருக்கிற நாம், நம்முடைய வீட்டிலே அருகில் இருக்கிற அண்டை வீட்டாருக்கான உரிமைகள் என்ன, அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அவர்களை இஸ்லாம் எப்படி அவர்களோடு நடந்து கொள்ள சொல்லுகிறது என்பதை அதையெல்லாம் அறிந்து அப்படி நம்முடைய அண்டை வீட்டாரோடு நாம் நடந்து கொள்ளுகிறோமா என்று கேட்டால் பெரும்பாலான மக்களிடத்திலே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பொதுவாக இஸ்லாத்தை எப்படி புரிந்திருக்கிறோம், ஏதோ ஒரு தொழுகை, ஏதோ ஒரு வணக்கம், ஏதோ ஒரு நோன்பு, ஏதோ ஒரு திருமணம், இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி. மற்ற எங்களுடைய நண்பர்களிடத்துல, பிள்ளை இடத்துல, எங்களுடைய பெற்றோர் இடத்துல, நான் சார்ந்திருக்கக்கூடிய என்னுடைய அண்டை வீட்டார் இடத்துல, இதுவெல்லாம் என்னுடைய மனது என்ன சொல்லுகிறதோ, நான் எதை நன்மை என்று கருதுகிறேனோ, நான் எதை தீமை என்று கருதுகிறேனோ, ஒரு பிரச்சனை வந்தால் எது எனக்கு சரி என்று படுகிறதோ அந்த முடிவைத்தான் பல பேர் எடுக்கிறோம். ஒரு அண்டை வீட்டாரோடு பிரச்சனை, அந்த பிரச்சனைக்கு இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறது,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள், அந்த பிரச்சனையை எப்படி அணுக சொல்லி இருக்கிறார்கள், இஸ்லாம் அதற்கான தீர்வாக என்ன சொல்லுகிறது என்று இது குறித்தெல்லாம் தேடி அறிந்து பின்பற்றுகிறோமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்திலே இந்த அண்டை வீட்டார் குறித்து ஏராளமான செய்திகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால், நான் இந்த உலகத்திலே நிம்மதியாக அமைதியாக வாழ்வதற்கு நம்முடைய நற்குணம் மட்டும் சரியாக இருந்தால் போதாது. நான் தொழுகிறேன், நான் நோன்பு வைக்கிறேன், என் அளவிலே நான் நல்ல முறையிலே என்னுடைய பெற்றோரிடத்திலே மனைவியிடத்திலே நடந்து கொள்கிறேன், அதனால் எனக்கு முழுமையான நிம்மதியும் அமைதியும் கிடைக்குமா என்றால் இல்லை. என்னுடைய அண்டை வீட்டுக்காரரும் என்னுடைய மகிழ்ச்சியிலே, என்னுடைய துன்பத்திலே, என்னுடைய கஷ்டத்திலே எல்லா வகையிலும் பங்கெடுக்க வேண்டிய ஒரு பொறுப்பு, ஒரு கடமையும் இருக்கிறது. பல பேருக்கு அண்டை வீட்டுக்காரர் சரியில்லை, அண்டை வீட்டுக்காரோடு பிரச்சனை, அண்டை வீட்டுக்காரர் ஒரு தவறான முறையில் இருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு அந்த நிம்மதி இருக்குமா? நம்ம பல பேரும் நம்முடைய வீடுகளில் இருக்கிறோம், நம்முடைய வீட்டுக்கு எத்தனையோ மக்கள் அண்டை வீட்டாராக இருக்கிறார்கள். அந்த அண்டை வீட்டாரோடு இருக்கிற கருத்து வேறுபாடு நம்முடைய குடும்பத்தை பாதிக்கக்கூடியதாக, நம்முடைய மனைவியை பாதிக்கக்கூடியதாக, நம்முடைய பிள்ளையை பாதிக்கக்கூடியதாக, நம்முடைய வியாபாரத்தை பாதிக்கக்கூடியதாகவெல்லாம் இன்றைக்கு அண்டை வீட்டாரும் நம்முடைய இன்பத்தையும் துன்பத்தையும் தீர்மானிக்கிற இடத்திலே இருக்கிறார்கள் என்பதை இஸ்லாம் பல்வேறு இடங்களிலே நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான செய்திகளின் மூலமாக அண்டை வீட்டார் குறித்து நமக்கு அறிவுறுத்துகிறார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அல்லாஹ்வே திருமறை குர்ஆனுடைய 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அதில் அல்லாஹ் சொல்லிக் கொண்டே வருகிறான், வஅபுதுல்லாஹ வலா உஷ்ரிகு பிஹி ஷைஅன் வலா பில் வாலிதைனி இஹ்சானா வபிதில் குர்பா வல் யதாமா வல் மசாகீனி வல் ஜாரிதி வல் குர்பா வல் ஜாரி ஜுனூபி வஸ்ஸாஹிபி பி ஜுனூபி வப்ன ஸபீல். அல்லாஹ் அந்த 4வது அத்தியாயம் 36வது வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அவனுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணை வைத்து விடாதீர்கள் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லிக் கொண்டே வருகிறான், நீங்கள் தாய் தந்தையருக்கும் உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் நெருங்கிய உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் அண்டை வீட்டில் உள்ள உறவினர்களுக்கும் அண்டை வீட்டில் உள்ள அந்நிய மக்களுக்கும் உங்கள் தொழிலிலே கூட்டாளியாக இருப்பவர்களுக்கும் உங்களுடைய அடிமைகளுக்கும் நீங்கள் உபகாரம் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் கர்வமுடையவர்களை பெருமை உடையவனாக நேசிப்பதில்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை சொல்லி முடிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் இந்த வசனத்திலே யாருக்கெல்லாம் நீங்கள் நன்மை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பேசிக்கொண்டே வருகிறான். எனக்கு இணை வைத்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு உங்கள் தாய் தந்தை இடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உறவினரிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உங்களுடைய அண்டை வீட்டாரின் உறவினரிடத்திலே, ஏழைகளிடத்திலே, அனாதைகளிடத்திலே, அண்டை வீட்டாரர் உறவினராக இருப்பாரே அவர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்லுகிறான், உங்களுடைய அண்டை வீட்டுக்காரர் இருப்பாரு. அண்டை வீட்டுக்காரர் என்றால் அவர் முஸ்லிமாகவும் இருக்கலாம், அவர் கிறிஸ்தவராகவும் இருக்கலாம், யூதராகவும் இருக்கலாம், கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடியவராகவும் இருக்கலாம், எந்த மதத்தை சார்ந்தவராகவும் இருக்கலாம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த அண்டை வீட்டுக்காரரிடத்திலே நீங்கள் அவரிடத்திலே நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே வலியுறுத்தக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ் நமக்கு அறிவுரை சொல்லுகிறான். அல்லாஹ் சில மக்களை தேர்ந்தெடுத்து இவரிடத்துல நல்ல முறையில நடங்க என்று அல்லாஹ் அந்த மக்களை எல்லாம் அடையாளம் காட்டுகிறான். அந்த மக்களை எல்லாம் அடையாளம் காட்டும் போது யாரெல்லாம் அடையாளம் காட்டி அவர்களையும் சேர்த்து சொல்லுகிறான். பெற்றோரை சொல்லுவது போல, பிள்ளைகளை சொல்லுவது போல, நம்முடைய ரத்த உறவுகளை, சொந்த பந்தங்களை சொல்லுவது போல, நம்ம ஏழைகளை சொல்லுவது போல, அனாதைகளை சொல்லுவது போல, உன் அண்டை வீட்டுக்காரர்களிடத்தில் நீ நல்ல முறையிலே நடந்து கொள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அண்டை வீட்டாரோடு நேசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்பதை பாருங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரசூலுல்லாஹ்வே ஆச்சரியப்பட்டு இந்த செய்தியை சொல்லுகிறார்கள். எப்படி சொல்றாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள், வந்து சொன்னார்கள்,
நீங்கள் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள், அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ளுங்கள் என்று திரும்ப திரும்ப என்னிடத்திலே வலியுறுத்தினார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், ஒருவேளை நான் இறந்த பிறகு என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் என்னுடைய சொத்துக்கு வாரிசாகி விடுவாரோ அப்படின்னு நான் நினைக்கக்கூடிய அளவுக்கு அண்டை வீட்டார் குறித்து எனக்கு வலியுறுத்தினார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப சிந்திச்சு பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ஒரு அறிவுரை சொல்லுகிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரரோடு நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். சொன்னவர்கள் எப்படி சொல்லல? ஒரு தடவையோடு சொல்லல, 2 தடவையோடு சொல்லல, 3 தடவையோடு சொல்லல. ரசூலுல்லாஹ் நினைக்கிறாங்க, ஜிப்ரீல் சொல்லுவதை பார்த்தால் என் சொத்துக்கு அவர் வாரிசாகி விடுவாரோ என்று நான் நினைக்கிற அளவுக்கு என்னிடத்தில் வலியுறுத்தி கொண்டே இருந்தார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபீ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் என்னுடைய அண்டை வீட்டார் ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் எனக்கு அண்டை வீட்டாராக இருந்தார். என்னுடைய வீட்டை நான் விற்பதாக நான் முடிவெடுத்தேன். அந்த வீட்டை விற்பதாக நான் முடிவெடுத்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி எனக்கு நினைவுக்கு வந்தது. என்ன சொன்னாங்க? நீங்கள் உங்கள் வீட்டின் சொத்தை விற்பதாக இருந்தால் உங்களை அருகிலே இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே சொன்னார்கள். உடனே நான் என்ன செய்தேன் என்று கேட்டால், என்னுடைய வீட்டின் அருகிலே ஸஅத் ரலியல்லாஹு அவர்கள் கூடியிருந்தார்கள். அவரிடத்துல என்னுடைய சொத்தை வாங்குமாறு நான் சொல்லி அனுப்பினேன். அவர் அந்த சொத்தை 400 கிராம் தங்க அளவுக்குத்தான் என்னிடத்தில் அந்த சொத்தை அவர் கேட்டார். ஆனால் வெளியே இன்னொரு மனிதர் என்னிடத்தில் 500 திரகம் அளவுக்கு என்னுடைய சொத்தை கேட்டார். ஆனாலும் நான் என்ன நினைத்தேன் என்று கேட்டால், ஒரு 100 கிராம் அதிகமாக வருது என்பதற்காக விற்க நான் அந்த மனிதனுக்கு விற்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, உங்கள் சொத்தை விற்பதாக இருந்தால் உங்கள் அண்டை வீட்டாருக்கு முன்னுரிமை கொடுங்கள் என்று சொன்னார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன காரணத்தினால் அந்த நான் விற்கக்கூடிய அந்த சொத்து 100 கிராம் அளவுக்கு குறைவாக இருந்தாலும் நான் ஸஅத் ரலியல்லாஹு அவர்களுக்கே என்னுடைய சொத்தை விற்கிறேன் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். சிந்தித்து பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வீடுகளிலே இருக்கிறோம். நம்ம வீடுகளுக்கு அருகிலே எத்தனையோ மக்களை சந்திக்கிறோம். நம்முடைய அருகிலே இருக்கக்கூடிய வீடுகள் எத்தனையோ வருடங்களாக நம்முடைய அண்டை வீட்டுக்காரராக இருக்கிறார்கள். எத்தனை பேர்கள் என்னுடைய அண்டை வீட்டுக்காருக்கு ரசூலுல்லாஹ் உபகாரம் செய்ய சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மை செய்ய சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதேனும் என்னுடைய அண்டை வீட்டுக்காரர் துன்பம் கொடுத்தால் அந்த துன்பத்தை தாங்கிக் கொள்ள சொல்லி இருக்கிறார்கள் என்றெல்லாம் நினைத்து, என்றெல்லாம் சிந்தித்து, அண்டை வீட்டுக்காரோடு அன்பாக நேசமாக அவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சிந்திக்க வேண்டும். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு வலியுறுத்துகிறார்கள் அண்டை வீட்டுக்காரர் குறித்து. ஒரு தடவை ரசூலுல்லாஹ் அபூதர் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து சொல்லுகிறார், அபூதரே, உங்கள் வீட்டிலே நீங்கள் குழம்பு வைத்தால் அந்த குழம்புல கொஞ்சம் தண்ணி ஊற்றி உங்கள் அருகிலே இருக்கக்கூடிய அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்கள் கொடுங்கள். நம்ம வீட்டுல ஒரு குழம்பு வைக்கிறோம், குழம்புல தண்ணி ஊத்துனா என்ன ஆகும்? 4 பேர் அளவுக்கு தானே குழம்பு வச்சிருப்போம். குழம்புல கொஞ்சம் தண்ணியை ஊத்துனா அந்த குழம்பினுடைய தரம் குறையும், அதனுடைய டேஸ்ட் குறையும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, டேஸ்ட பார்க்காத, தரத்தை பார்க்காத, அந்த குழம்புல கொஞ்சம் தண்ணியை ஊத்தி அருகில் இருப்பாங்கல்ல, அண்டை வீட்டுக்காரர் இருப்பாங்கல்ல, அந்த மக்களுக்கும் சேர்த்து அந்த குழம்பை கொடு. குழம்பை கொடுத்தா என்ன ஆகும்? ஒரு அன்பளிப்பு கொடுத்தா என்ன ஆகும்? அதன் மூலமாக ஒரு இணைப்பு வரும், அதன் மூலமாக ஒரு நேசம் வரும், அதன் மூலமாக உனக்கு நன்மை கிடைக்கும். எனவே நீ உன்னுடைய வீட்டிலே குழம்பு வைத்தாலும் அந்த குழம்பிலே தண்ணீரை ஊற்றி உன்னுடைய அண்டை வீட்டுக்காரருக்கு கொடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அடுத்து சொன்னார்கள், ஓ முஸ்லிம் பெண்களே, உங்கள் அண்டை வீட்டுக்காரர் ஒரு ஆட்டின் குழம்பை உங்களுக்கு அதை இனாமாக கொடுத்தாலும் அதை நீங்கள் அற்பமாக கருதி விடாதீர்கள். கொடுக்கிறது ஒரு ஆட்டு காலினுடைய குழம்புனா என்ன? ஆட்டு கீழே இருக்கக்கூடிய அது ஒரு உபயோகம் இல்லாத ஒன்றுதான், உபயோகம் இல்லாத ஒரு பொருள் தான். ஆனா அந்த குழம்பை கொடுத்தா கூட அதை கூட நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, என்ன இதை கொண்டு வந்து தர்றாரு அப்படின்னு அற்பமாக நீங்கள் கருதி விடாதீர்கள், அதிலேயும் உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்.
சிந்திச்சு பாருங்க, எப்படியெல்லாம் ரசூலுல்லாஹ் வலியுறுத்துகிறார்கள் என்று பாருங்கள். எப்படியெல்லாம் தன் அண்டை வீட்டுக்காரோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள் என்று பாருங்கள். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் அண்டை வீட்டுக்காரர் உங்களுடைய சுவற்றிலே ஏதேனும் ஒரு கட்டையை வைத்தால் அதை நீங்கள் அப்புறப்படுத்தி விட வேண்டாம், அதை நீங்கள் தடுத்து விட வேண்டாம். உங்கள் அண்டை வீட்டுக்காரர் அதை வைத்தால் அதை நீங்கள் சகித்துக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எவ்வளவு உரிமை கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல இருக்கிற அண்டை வீட்டுக்காரர்கள் ஏதோ ஒரு சின்ன சின்ன தவறு செய்யும் பொழுது, ஏதோ ஒரு ஒன்றை செய்யும் போது கூட உடனே கோபம் வந்து விடுகிறது. உடனே நீயா நானான்னு போயிடுறோம். உடனே இதை செய்ய முடியுமா முடியாதான்னு கேட்கிறோம். உடனே அதனால் பகை வந்து விடுகிறது. ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்கள் வீடுதான், உங்கள் சுவர் தான், உங்கள் அண்டை வீட்டுக்காரர் ஏதேனும் ஒரு தேவைக்காக உங்கள் சுவத்தை பயன்படுத்துகிறார். அப்படி உங்கள் சுவத்தை பயன்படுத்தினால் அதை நீங்கள் தடை செய்யாதீங்க, அதுக்காக சண்டை போடாதீங்க, அதற்காக கோபம் கொண்டு விடாதீர்கள். மேலும் சொல்றாங்க பாருங்க, நீங்கள் உங்கள் வீட்டிலே மரம் வளர்த்தால் அந்த மரத்தை உங்கள் அருகிலே இருக்கிற நீங்கள் யாரும் அந்த மரத்தை வளர்க்க வேண்டாம் என்று நீங்கள் சொல்லாதீர்கள். எப்படி சொல்றாங்க? மரம் வளர்க்கிறது என்ன? நான் என் வீட்டிலே மரம் வளர்த்தால் என்ன? நான் என்னுடைய வீட்டிலே மரம் வளர்த்தால் அந்த மரம் வளர்ந்து பெரிதாகி அந்த மரத்தினுடைய இலை அருகிலே இருப்பவருடைய வீட்டிலே போகும். அந்த இலையிலிருந்து குப்பைகள் வரும். குப்பைகள் மூலமாக அந்த வீட்டுக்காரரும் பாதிக்கப்படுவார். இந்த நேரத்தில் கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் மரம் வளர்க்கிறாரா, வளர்ந்து உங்களுடைய வீட்டுக்கு அருகிலே வருகிறதா, விழுந்து ஏதோ ஒன்று இரண்டு குப்பை வருதா, அதனால் கூட்ட வேண்டிய தேவை வருகிறதா, அப்படி வந்தாலும் என்ன செஞ்சிடாத, மரத்தை வைக்காதீங்க, அவரை தடை செய்து விடாதே. எப்படி ஒரு அழகான வழிகாட்டுதல் பாருங்க. இன்றைக்கு சமூகத்தில் நடக்கிற பெரும்பெரும் பிரச்சனைகளுக்கான காரணம் தம் அண்டை வீட்டுக்காரர் சரியில்லை, தன் அண்டை வீட்டுக்காரர் தவறாக நடந்து கொண்டார், தன் அண்டை வீட்டுக்காரோ பிரச்சனை, அதனால் கொலை, அதனால் கொள்ளை, அதனால் திருட்டு என்று சமூகத்திலே எவ்வளவோ பிரச்சனைகள் தன் அண்டை வீட்டுக்காரோடு நடக்கிற சூழலை இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு மனிதனும் தன் அண்டை வீட்டுக்காரோடு இவ்வளவு நெருக்கமாக இருந்தால், இவ்வளவு அன்போடு இருந்தால், இவ்வளவு நேசத்தோடு இருந்தால், எவ்வளவு அன்பும் நேசமும் மகிழ்ச்சியும் அந்த பெருமுழுக்க எப்படியான ஒரு சூழலே உருவாகும். மேலும் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ, நம்பக்கூடிய மக்கள் யாரும் உங்கள் அண்டை வீட்டுக்காரருக்கு நீங்கள் தொல்லை தந்து விடாதீர்கள். யார் அல்லாஹ்வை நம்புவார், யார் மறுமையை நம்புவார்? அல்லாஹ் நம்புவார், தொழுவார், அல்லாஹ்வை நம்புவார், நோன்பு வைப்பவர், அல்லாஹ்வை நம்புவார், ஜக்காத்து கொடுப்பவர். ஆனா ரசூலுல்லாஹ் இந்த செய்தியிலே சொல்லுகிறார்கள், யார் அல்லாஹ்வை நம்புகிறாரோ, யார் மறுமை நாளை நம்புகிறாரோ அவர் அடுத்த அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை தந்து விடாதே. நான் தொழுது நோம்பு வச்சு என் அருகிலே இருக்கிற அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை தந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நிஜமாக நீ அல்லாஹ்வை நம்பவில்லை, நிஜமாக மறுமை நாளை நம்பவில்லை. அப்படி நீ அல்லாஹ்வை நம்பி இருந்தால், அப்படி நீ மறுமை நாளை நம்பி இருந்தால் உன் அருகிலே இருக்கிற அண்டை வீட்டுக்காரனுக்கு நீ தொல்லை தந்திருக்க மாட்டாய். ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே அமர்ந்திருக்கிறார்கள். அமர்ந்திருந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், அவர் மூமினே இல்லை என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் சொல்லுகிறார்கள், அவர் மூமினே இல்லை என்று சொல்லுகிறார்கள். மீண்டும் சொல்லுகிறார்கள், அவர் மூமினே இல்லை என்று சொல்லுகிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யாரை சொல்லுகிறீர்கள், யார் மூமின் இல்லை என்று சொல்லுகிறீர்கள்? யார் தெரியுமா? யாரெல்லாம் தன் அண்டை வீட்டுக்காரருடைய தொல்லையிலிருந்து பாதுகாப்பு பெறவில்லையோ அவர் மூமினே இல்லை. யார் இல்ல, யார் தொந்தரவு கொடுக்கிறாரோ, யார் கஷ்டம் கொடுக்கிறாரோ, யாரால் இவர் பாதிக்கப்படுகிறாரோ, என் பக்கத்து வீட்டுக்காரர் அவ்வளவு பிரச்சனை, இந்த மாதிரிலாம் எனக்கு தொல்லை வர்றாரு, இவ்வளவுலாம் பிரச்சனை பண்றாரு அப்படின்னு பிரச்சனைகளை யார் உண்டாக்குவாரோ அவர் குறித்த ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் மூமினே இல்லை என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றுகிற நாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூதராக பின்பற்றுகிற நாம், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொன்மொழிக்கும் உயிரை கொடுத்து அதை கடைபிடிக்கிற நாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக அண்டை வீட்டுக்காரர் குறித்து இவ்வளவு வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்திலே இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அதை பொதுபோக்காக அதை அலட்சியப்படுத்துவதாக இருக்கிறோமா என்பதை நாம் ஒவ்வொருவருமே சுய பரிசோதனை செய்ய வேண்டும்.
மேலும் சொன்னார்கள், யாரெல்லாம் தன் அண்டை வீட்டுக்காரனுக்கு தொல்லை தருவானோ அவனால் சொர்க்கத்துக்கு செல்லவே முடியாது. சொர்க்கத்தை தடை பண்றாங்க. நான் நல்லா தொழுகிறேன், நல்லா நோன்பு வைக்கிறேன், எல்லாம் சரி, ஆனால் உன் அண்டை வீட்டுக்காரனுக்கு நீ தொல்லை தந்தால் சுவனத்தால் உன்னால் நுழைய முடியாது. சுவனம் உனக்கு தடுக்கப்படுகிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் ஒரு பெண்மணி குறித்து ரசூலுல்லாஹ் இடத்துல கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண் இருக்கிறார், நன்றாக தொழுகிறார், நன்றாக நோன்பு வைக்கிறார், இறைவன் சொன்ன எல்லா கடமைகளையும் அவர் நிறைவேற்றுகிறார், ஆனால் அவர் அண்டை வீட்டுக்காரருக்கு தொல்லை தருபவராக இருக்கிறார் என்று அந்த பெண்மணி குறித்து சொல்லப்பட்ட போது அந்த பெண் குறித்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அவர் நரகத்திலே நுழைவார். இன்னொரு பெண்மணி குறித்து பேசுகிறார்கள், குறைவான தொழுகை, குறைவான நோன்பு, ஆனால் தன் அண்டை வீட்டாரோடு நல்ல முறையிலே, அழகான முறையிலே, நேசத்தோடு நடந்து கொள்கிறார் என்று சொல்லப்பட்ட போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அந்த பெண் சுவனத்துக்கு சொந்தக்கார பெண். அன்புள்ள சகோதரர்களை, இந்த உலகத்திலே முஸ்லிமாக வாழ்கிற நாம் எப்படி நாம் இந்த உலகத்திலே வாழும்பொழுது அந்த சுவனத்தை அடைவதற்காக தொழுகிறோமோ, நோன்பு வைக்கிறோமோ, தர்மம் கொடுக்கிறோமோ, ஜக்காத்து கொடுக்கிறோமோ, சுவனத்துக்காக நம்முடைய நேரத்தை எல்லாம், தியாகத்தை எல்லாம் தியாகம் செய்து அதற்கான பொருளாதாரத்தை கொடுக்கிறோமோ, அந்த சுவனத்தை வாங்கி தருகிற அந்த ஆயிரமாக உன் அண்டை வீட்டுக்காரர் உனக்கான சுவனத்தின் நரகத்தின் தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். நான் சுவனம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய தொழுகையின் மூலமாக மட்டும் சென்று விட முடியாது, என்னுடைய நோன்பின் மூலமாக மட்டும் சென்று விட முடியாது, என்னுடைய வேறு விவாதத்தின் மூலமாக சென்று விட முடியாது. உன்னுடைய சுவனத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கிற ஒரு உரிமை கூட உன் அருகிலே இருக்கிற அந்த வீட்டுக்காரரை வைத்து உனக்கு சுவனமா நரகமா என்பதை அல்லாஹ் முடிவு செய்வான் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களை, சிந்திக்க வேண்டும். நம்முடைய சுவனத்தின் நரகத்தின் தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய அருகிலே இருப்பவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களிடத்திலே எவ்வளவு அன்போடு, எவ்வளவு கனிவோடு, எவ்வளவு பாசத்தோடு அவர்கள் தருகிற எவ்வளவு துன்பங்களை கூட அழகான பொறுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மூமின்களாக இந்த உலகத்திலே வாழ வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறோம்? எத்தனை பேர் நம் அண்டை வீட்டார் குறித்து அறிந்திருக்கிறோம்? எத்தனை பேர் அண்டை வீட்டுக்காரர் எந்த சூழலில் இருக்கிறார்கள் என்பதை அறிந்திருக்கிறோம்? எத்தனை பேர் தன் அண்டை வீட்டுக்காரருக்கு ஏதேனும் நம்மளால் நன்மை கிடைக்காதா என்பதை அறிந்திருக்கிறோம்? எத்தனை பேர் நம் அண்டை வீட்டுக்காரருக்கு நம்மால் எந்த கேடும், எந்த பாதிப்பு ஏற்பட்டு விடக் கூடாது என்பதை சரியாக இருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொன்னார்கள், உன் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க, அவர் முஸ்லிமா, அவர் இந்துவா, அவர் யூதரா, அவர் கிறிஸ்தவரா, அவர் கடவுள் மறுப்பாளரா, எந்த ஜாதியோ மதமோ தேவையில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உன் அண்டை வீட்டுக்காரன் பசித்திருக்க நீ மட்டும் வயிறார உண்பவன், நீ உண்மையான முஸ்லிமே இல்லை. நான் கேட்கிறேன், இன்றைக்கு சமகாலத்தில் எத்தனையோ அபார்ட்மெண்ட்ல, எத்தனையோ அருகில் இருக்கிற எத்தனை வீடுகளிலே அருகிலே இருக்கிற நாம் நல்ல உணவுகளை உண்ணுகிற பொழுது, நம் நல்ல ஆடைகளை உடுத்துகிற போது, நாம் நல்ல சுகபோகமாக வாழுகிற பொழுது, என் அருகிலே இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரர், என் அருகிலே இருக்கிற அண்டை வீட்டுக்காரர், அவருடைய குடும்ப சூழல் என்ன, அவருடைய நிலைமை என்ன, அவருடைய உணவு என்ன, அவருக்கான இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்கிறது, இன்றைக்கு என்றாவது ஒரு நாள் நம் அண்டை வீட்டுக்காரர் குறித்து நாம் சிந்தித்திருப்போமா? அவர் வயிறார உண்டிருப்பாரா இல்லையா என்பதை யோசித்திருப்பாமா? அவருக்கான மருத்துவ தேவைகள் என்ன, அவருக்கான நம்மளால் முடிந்த ஏதேனும் நன்மைகளை தரமாட்டோமா என்பதை சிந்தித்திருப்போமா? ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் அண்டை வீட்டுக்காரனை பார், உன் அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கிற சூழலில் அவர் கூட கவனிக்கணும்னு சொல்றாங்க பாருங்க. ஏதோ ஏனதானா இருக்கார் அப்படி நினைக்காத, அவன் சாப்பிட்டா இல்லையா அதையெல்லாம் அறிந்து ஒருவேளை அவர் உணவில்லாமல் நீ நல்ல முறையிலே சாப்பிட்டால் நீ நல்ல முஸ்லிம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கத்திலே
ஒரு மனிதர் தன் அண்டை வீட்டுக்காரன் நலனிலே பேணுதலாக இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை சொன்னார்கள், பாவங்களிலே மிகப்பெரிய பாவம் எது என்று ஒரு நபித்தோழர் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னை படைத்திருக்க அவனுக்கு இணை வைப்பது என்று சொன்னார்கள். மீண்டும் அந்த நபித்தோழர் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே அடுத்தது எது என்று கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய குழந்தை உன்னுடைய உணவை பங்கிட்டு கொள்ளும் என்பதற்காக உன்னுடைய குழந்தையை நீ கொலை செய்வது என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே அது பெரிய பாவம் தான், அடுத்தது எது என்று கேட்டேன். மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன் அண்டை வீட்டுக்கார பெண்ணுடன் நீ தவறான முறையிலே விபச்சாரம் புரிவது என்று சொன்னார்கள். பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்திலே விபச்சாரத்துக்கு மிகப்பெரிய பாவங்களிலே பட்டியலிடுகிற இஸ்லாம் இந்த இடத்திலே சொல்லுகிறது, உன் அண்டை வீட்டுக்காரோடு பெண்ணோடு நீ தவறான முறையிலே ஈடுபடுவாயே, பாவத்திலே மிக பயங்கரமான பாவம். எப்படி அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது பாவமோ, உன்னுடைய குழந்தை உன்னுடைய உணவை உண்ணும் என்பதற்காக உன்னுடைய குழந்தையை கொலை செய்வது பாவமோ, உன் அண்டை வீட்டுக்கார பெண்ணோடு நீ தவறான முறையில் நடந்து கொண்டால் மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நடக்கிற பெரும்பாலான பாலியல் தொல்லைகளை எல்லாம் சிந்தித்து பார்த்தால் 90% பாலியல் குற்றங்கள் தன் அண்டை வீட்டுக்காரரால், தன் அண்டை வீட்டுக்காரருக்கு என்னுடைய குழந்தை சென்றது, தன் அண்டை வீட்டுக்காரோடு மனைவி பழகியது என்றெல்லாம் பத்திரிகையிலே படிக்கிற 90க்கும் அதிகமான செய்திகள் எப்படியே வேறு ஏதோ ஒரு நிலையிலே சூழலே உருவாகவில்லை. அருகிலே இருக்கிற அவர் பாதுகாப்போடு இருப்பார். பழகுகிறவர்கள் ஒரு கட்டத்திலே அது மிக மோசமான பழக்கமாக உருவாகி அது தவறான முறையிலே உருவாகி ஒரு தவறான பழக்கத்திலே இட்டு செல்வதற்கு பாருங்க மிகப்பெரிய பாவம் என்று சொன்னார்கள். எனக்காக பாதுகாப்பாக இருப்பார், என் குடும்பத்தை பாதுகாப்பார், ஏதோ ஒரு கஷ்டத்துல ஏதோ ஒரு சிரமத்துல ஏதோ ஒரு தேவைக்காக என்னுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற அவரே எனக்கு துரோகம் செய்தார், எனக்கு மோசடி செய்தார், என்னுடைய குடும்பத்தை சீரழித்தார். அதான் இஸ்லாம் அது ஒரு படி மேல கொண்டு போய் வைக்க, எந்த கட்டத்திலும் உன் அண்டை வீட்டுக்கார பெண்ணோடு தவறான முறையிலே இருந்து விடாதே. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய மார்க்கம் என்பது வெறுமனே ஏதோ தொழுதால் சுவனம், நோன்பு வைத்தால் சுவனம், ஜக்காத்து கொடுத்தால் சுவனம், பெற்றோரை பராமரித்தால் சுவனம், பிள்ளைகளை பராமரித்தால் சுவனம், மனைவியை பராமரித்தால் சுவனம் என்பது மட்டுமல்ல, உன் அருகிலே இருக்கிற அண்டை வீட்டுக்காரரும் நாம் நாளை மறுமையிலே சந்திக்கிற சுவனத்தையும் நரகத்தையும் தீர்மானிக்கக்கூடிய இடத்திலே நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர், நம்முடைய அண்டை வீட்டுக்காரர் கூட நாளைக்கு அந்த நன்மையே நமக்கு சுவனத்தையும் நரகத்தையும் வாங்கி தரலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உலகத்திலே வாழும் பொழுது நம்மை சூழ, குறிப்பாக நம்முடைய வீடுகளிலே அருகிலே இருக்கிற அந்த மக்களிடத்துல நம் ஒவ்வொருவரும் சுய பரிசோதனை செய்து அவரை அறிந்திருக்கிறேனா, அவர்களிடத்திலே சலாம் சொல்லுகிறேனா, அவரை நல்ல முறையிலே நான் நடக்கிறேனா, அவர்களுக்கு தேவையான என்னால் முடிந்த ஏதேனும் சின்ன சின்ன உதவிகளை செய்கிறேனா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று அவருக்கு நான் உணவு கொடுக்கிறேனா, அந்த குழந்தையாவது சேர்த்து கொடுக்கிறேனா என்று எந்த வழிகாட்டுதலை எல்லாம் நமக்கு சொன்னார்களோ அந்த வழிகாட்டுதலை எல்லாம் பின்பற்றி அந்த வீட்டாரோடு நல்ல முறையிலே நேசத்தோடு நடந்து நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அன்புள்ள சகோதரர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது மிக மோசமான ஒரு கலாச்சார சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்லும் பொழுது, அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, இந்த உலக வாழ்க்கையை உங்களுக்கு நாம் தேர்ந்தெடுத்ததற்கான காரணம்
உங்களிடையே நாம் தான் மரணத்தையும் குறிப்பிட்ட காலம் வரை வாழ்வதற்கான வாழ்க்கையும் நாம் கொடுத்திருக்கிறோம். ஏன் கொடுத்திருக்கிறோம்? இந்த உலகத்தில் வாழும் பொழுது உங்களிலே செயலால் அழகானவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக வாழ்க்கை குறித்து நமக்கு பேசுகிறான். எனவே இந்த உலகத்தில் வாழும் பொழுது வெறுமனே இந்த உலக இன்பங்களை மட்டும் வாழ்ந்து மன்னித்து போவதற்காக உலகத்துல வரவில்லை. நாம் இந்த உலகம் என்பது நமக்கான சோதனைகள் கூட. இந்த உலகத்தில் நிறைய விஷயங்களை நம்மை அலங்காரமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். பெண்களை, ஆண் மக்களை, பொருளாதாரத்தை, தங்கத்தை, வெள்ளியை, இப்படி எல்லா வகையிலும் உலகத்தின் இன்பங்கள் உங்களை ஈர்க்கும். உங்களுக்கு அதுவெல்லாம் ஒரு சோதனையாக இருக்கிறேன். இதில் யார் சிறந்தவராக இருக்கிறார்கள் என்பதை சோதிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் இந்த உலகத்தில் இன்றைக்கு சினிமா கலாச்சாரம் மிகப்பெரிய ஒரு சீரழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலத்திலே வாழ்கிறோம். சினிமா என்கிற போர்வையிலே இன்றைக்கு பல சீரழிவுகள் சர்வ சாதாரணமாக நடக்கிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு மிக வேதனையான செய்தி என்னன்னு கேட்டா, அந்த சினிமாவிலே அடிமையாக இருக்கிற முஸ்லிம்களை இன்றைக்கு சர்வ சாதாரணமாக பார்க்கிறோம். ஒவ்வொரு கூத்தாடிகளுக்கு பின்னால் நாங்கள் இந்த மன்றத்தின் தலைவர் என்ற பெயரிலே, அல்லது ஒவ்வொரு கூத்தாடிகளும் நாங்கள் இந்த மக்களை உயர்த்த போகிறோம், நாங்கள் இந்த மக்களுக்கு நீதியை வாங்கி தர போகிறோம் என்று ஏதோ ஒரு மேடை பேச்சுக்காக அந்த கூத்தாடிகளுக்கு பின்னால் தன்னுடைய முகத்தை அடையாளப்படுத்தி அந்த கொடியை உயர்த்தி பிடித்து அந்த கட்சிகளுக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய ஒரு காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். இதெல்லாம் என்னன்னு கேட்டா, இது அனைத்தும் சினிமா மோகம் தான். ஒரு நடிகருக்கு பின்னால் ஒரு பெரும் கூட்டம் சொல்ல என்ன காரணம்? அவர் என்ன மக்களுக்கு செய்து விட்டால் சினிமா அறிமுகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. என்ன சினிமா அறிமுகம்? ஒரு அந்நிய பெண்ணோடு அரைகுறை ஆடையோடு கட்டி தழுவுவதும், ஆடல் பாடல் காட்சிகளை நடத்துவதும், அதில் தவறான முறையில் ஈடுபடுவதும், இதுதான் இன்றைக்கு சினிமா கலாச்சாரமாக இருக்கிறது. நிஜமாகவே அது நல்ல ஒரு கருத்து, நல்ல ஒரு சமுதாயத்திற்கு விழிப்பை தருது என்று எந்த ஒன்றையும் சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க அசிங்கத்தையும் ஆபாசத்தையும் ஒவ்வொரு பிஞ்சு குழந்தைகளுடைய உள்ளத்திலே விதைக்கக்கூடியதாக இன்றைக்கு இந்த சினிமா கலாச்சாரம் மாறி வருவதை பார்க்கிறோம். எனவே முஸ்லிம் சமுதாயமாக இருக்கிற நாம் நம்மிடத்தில் தான் இதற்கான விழிப்புணர்வும் தீர்வும் இருக்கிறது. ஆனா அதை மறந்து, அந்த விழிப்புணர்வை மறந்து, அந்த தீர்வை மறந்து இன்றைக்கு பிற மத மக்களோடு தீர்வு சொல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிற நாம் அந்த சினிமா கலாச்சாரத்திலே நாமே அடிமையாகி இன்றைக்கு சினிமாக்களை சர்வசாதாரணமாக பார்த்து ரசித்து அதை கைகட்டி விசையடிக்கக்கூடிய ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்திலே இருக்கிறோம். எனவே இது ஆபத்தான ஒரு கலாச்சாரம். இன்னும் நம்முடைய மனைவியும் நம்முடைய பிள்ளையும் அந்த உள்ளத்தில் வெட்க உணர்வை தூக்கி எறியக்கூடிய ஒரு மிக மோசமான ஒரு கலாச்சாரமாக இந்த சினிமா மாறி வருவதை பார்க்கிறோம். எனவே இந்த சினிமா கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடத்துல இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், குன்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ், நீங்கள் தான் மனித குணத்திலே சிறந்தவர்கள். ஏன்? மக்களிடத்திலே நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள் தான் மனித குலத்திலே சிறந்தவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே இந்த சினிமா கலாச்சாரத்துக்கு எதிராக, இந்த அசிங்கத்துக்கு எதிராக, இந்த ஆபாச மக்கள் மத்தியிலே பரவாமல் இருப்பதற்கு எதிராக ஒரு மிகப்பெரிய தீவிர பிரச்சாரத்தை எடுக்க வேண்டிய பொறுப்பு இன்றைக்கு நமக்கு இருக்கிறது. குறிப்பாக இந்த சினிமா மூலமாகத்தான் நம்முடைய சமுதாயத்தை தீவிரவாதியாக, பெண்ணடிமைத்தனமாக, நம்முடைய மிக மனிதநேயமற்றவர்களாக, இஸ்லாம் என்றால் காட்டு விளாண்டித்தனமான மதமாக சினிமாவின் மூலமாக இன்றைக்கு காட்ட முயலக்கூடிய காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம். எனவே இந்த சினிமா என்பது மிக மோசமான ஒரு சூழலை உருவாக்குகிற மக்கத்திலே, வெகுஜன மக்கள் மத்தியிலே சினிமா என்பது ஒரு ஆபாசம் தான், சினிமா என்பது ஒரு அசிங்கம் தான், சினிமா என்பது நம்முடைய அறிவை இழக்க செய்யும் தான், சினிமா மூலமாக இந்த மனித சமுதாயத்துக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்க போவதில்லை என்ற அந்த உண்மைகளை எல்லாம் எடுத்து சொல்லி அந்த மக்களையும் இந்த சினிமா கலாச்சாரத்திலிருந்து, இந்த அசிங்கமான ஆபாசமான அந்த சீரழிகளிலிருந்து காக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.